அண்மைச் செய்தி ஆரவல்லி மலைத்தொடர் விவகாரத்தில் மத்திய அரசின் பரிந்துரை நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆரவல்லி மலைத்தொடரில் சுரங்க பணிகளை நிறுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசு மற்றும் வழக்கில் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆரவல்லி மலைத்தொடரில் சுரங்க பணிகளை நிறுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் பரிந்துரை நிறுத்தி வைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் உத்தரவில் தெரிவித்திருக்கிறது. ஆரவல்லி மலைத்தொடரில் சுரங்க பணிகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தற்போது பிறப்பித்துள்ள உத்தரவு என்ன? இது பற்றிய விரிவான விவரம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் எப்படி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததோ இதே போலதான் வட மாநிலங்கள்ல ஆரவல்லி மலைத்தொடர். குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை இணைத்து இருக்கக்கூடிய இந்த ஆரவல்லி மலைத்தொடர் என்பது வட மாநிலங்கள்ல காற்று மாசுபாட்டை ஓரளவுக்கு குறைப்பதற்கும் சுத்தமான குடிநீர் கிடைப்பதற்குமான ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவு என்பது இந்த மலைத்தொடர் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியானது. குறிப்பாக ஆரவல்லி மலைத்தொடர்ல பல்வேறு மலை குன்றுகள் இருக்கக்கூடிய நிலையில இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் எல்லாம் பளிங்குக்கல், சுண்ணாம்புக்கல், கிரானைட், ஈயம், துத்தநாகம், தாமிரம், தங்கம், டங்ஸ்டன் உள்ளிட்டவற்று இருப்பிடமாக இருக்கக்கூடிய பல்வேறு சுரங்க பணிகள் நடக்கிறது சட்டத்திற்கு புறம்பாக. எனவே குறிப்பிட்ட ஆரவல்லி மலைத்தொடருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்துல முன்பு தொடரப்பட்ட வழக்கு என்பது நீண்ட காலமாக விசாரணையை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குல சமீபத்துல மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அமைத்த கமிட்டி என்பது ஒரு வரையறை என்பதை உச்சநீதிமன்றத்துல சமர்ப்பிக்கிறார்கள். அந்த வரையறையில 100 மீட்டருக்கு உயரம் குறைவானதாக இருக்கக்கூடியவை மலைத்தொடராக கருதப்படாது. 100 மீட்டர் அல்லது 100 மீட்டருக்கு மேல் உயரம் இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டுமே ஆரவல்லி மலைத்தொடராக கருதப்படும் என மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் உச்சநீதிமன்றத்துல இந்த வரையறையை தாக்கல் செய்கிறார்கள். உச்சநீதிமன்றமும் நவம்பர் மாதம் இந்த வரையறையை ஏற்றுக்கொள்கிறது. இந்த வரையறை ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால் ஆரவல்லி மலைத்தொடர்கள் இருக்கக்கூடிய 90% மலைப்பகுதிகள் ஆரவல்லி தொடர் மலைப்பகுதிகள் கிடையாது. அங்கு சுதந்திரமாக மைனிங் பணிகள் நடைபெறலாம், குறிப்பாக இந்த சுரங்க பணிகள் எல்லாம் நடைபெறலாம் என்பது உறுதியாகிறது. இதற்கு எதிராக பல்வேறு சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த விவகாரம் தேசிய அளவுல பெரும் பேசும் பொருளாக கூடிய நிலையில உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்குல விசாரணையை தொடங்குகிறது. முதல் நாளான இன்றைய தினம் இந்த வழக்குல உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு விசாரணை நடத்துகிறது. இதுல பல்வேறு வாதங்களை மனுதாரர்கள் முன்வைக்கிறார்கள். பல்வேறு மனுதாரர்கள் குறிப்பாக ஆரவல்லி மலைத்தொடர்ல நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுடைய வரையறையை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக 90% ஆரவல்லி மலைத்தொடர்கள் அழிக்கப்படும். இதன் காரணமாக இந்தியா சுற்றுச்சூழல் அடிப்படையில ஒரு பெரும் பாதிப்பை சந்திக்க கூடும் என்று அச்சம் தெரிவிக்கிறார்கள். இப்படி பல்வேறு தரப்பு வாதங்களை கேட்டுக்கொண்ட உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்தை பொறுத்தவரையிலுமே மத்திய அரசு வழங்கியிருக்கக்கூடிய வரையறை மற்றும் நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட உத்தரவு உள்ளிட்டவற்றை நிறுத்தி வைப்பதாக உத்தரவு பிறப்பித்துள்ளதோடு இந்த விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஆரவல்லி மலைத்தொடர் விவகாரங்கள்ல சம்பந்தப்படக்கூடிய மாநில அரசுகள் பதில் மனுவை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை 2026 ஜனவரி 21ஆம் தேதிக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தேசிய அளவுல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவகாரங்களாகவும் அரசியல் ரீதியாக பெரும் பேசும் பொருளான ஆரவல்லி மலைத்தொடர்ல சுரங்க பணிகள் நடத்துவதற்கு இடைக்காலமாக தடை விதித்தும் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கின் மூலமாக அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல எந்த ஒரு சுரங்க பணிகளும் மேற்கொள்ள முடியாது. அதே நேரத்துல எந்த அடிப்படையில இந்த வரையறைகள் உருவாக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டு தற்போது நோட்டீஸ் என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.